34வது அதிகாரம், யாத்ராகம் 34வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க கேட்போம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். மோசே தேவனாகிய கர்த்தரோட 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். வேதம் சொல்கிறது, மோசே தேவனோடு இருந்தான். ஃபாஸ்டிங்கோடு இருந்திருக்கிறார், உபவாசத்தோடு. மோசே சீனாய் மலையில தண்ணீர் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. இருந்ததன் நோக்கம் என்ன? மோசே என்கிற ஒரு மனுஷன் நம்மை போல ஒரு மனுஷன் தான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்மால ஒரு நாள் முழுசும் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னா, சாப்பாடு வரையெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். ஒரு சிலருக்கு சாயந்தரம் காஃபியோ டீயோ குடிக்கலன்னா பார்க்கணுமே, அப்படிதான் தலையெல்லாம் இது பண்ணுது. நிறைய சொல்றாங்கல்ல, ஏன் ஏதோ ஒரு சின்ன ஒரு உணவை நம்மால விட முடியல. நம்ம அப்படி நம்முடைய சரீரத்தை டியூன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நேரத்துல இதை சரியா சாப்பிட்டாதான் நம்மால இருக்க முடியும். உபவாசம் என்பது தேவனோடு இருக்கிற அனுபவம். ஆமாம், உபவாசம் என்பது. இங்கே மோசே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, 40 நாட்கள் தேவனோடு சீனாய் மலையில இருந்தார். எப்படி இருந்தார் என்று பார்க்கும்போது 34வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட 2 சம்பவங்களை குறித்து இங்கே தேவன் பேசுகிறார். மோசே தேவனுடைய பிள்ளைதான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். தேவன் அவனோடு முகமுகமாய் பேசினார். மோசே தேவனுடைய சாயலை கண்டான் என்று வேதம் சொல்கிறது. முதல் முறை சீனாய் மலையில போய் தேவனோடு இருந்து, அப்பொழுதும் தேவனோடு தான் இருந்தான். தேவனோடு இருந்து தேவன் தன்னுடைய விரலினாலே அவரே செய்து அவரே எழுதி கொடுத்த கற்பலகைகளை வாங்கி கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தான். கீழே அவன் வரும் பொழுது யோசுவா அந்த மலையின் அடிவாரத்தில் காத்திருக்கிறான். அவன் வரும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை பார்த்து யோசுவா சொல்கிறான், இது யுத்தத்தின் சத்தம். பாளையத்துல ஒரு சத்தம் கேக்குது, இது ஒரு யுத்தத்தின் சத்தம் அப்படின்னு சொல்றான். உடனே மோசே சொல்கிறார், இது ஜெயத்தொனியும் அல்ல, அபத்தொனியும் அல்ல, இது ஒரு பாடலின் சத்தம். எது பாட்டு பாடுறாங்க, நமக்கு சத்தம் கேக்குதுன்னு சொன்னாங்க. 32ல நம்மால வாசிக்க முடியும். சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி அங்கிருந்து வரும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, 16ல இருந்து நீங்க வேகமாய் வாசிக்க கேட்போம். அந்த பலகைகள் தேவனாலே செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது, விலையேற பெற்றது. மோசே தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பலகைகள் விலையேற பெற்றது, தேவனாலே எழுதப்பட்டது, தேவனாலே செய்யப்பட்டது. அதை கொண்டு வந்த மோசே அங்கே பாளையத்துல பாவம் செய்த தன்னோடு கூட வந்த ஆரோனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் கன்றுக்குட்டியை செய்து அங்கே வணங்கி கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே
அங்க என்ன செய்கிறாராம்? அந்த வேத வசனம் இப்படியே சொல்கிறது. 18-19 வாசி கேட்போம். அதற்கு மோசே ஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியை நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் கொண்டவனாக கோபம் வந்துருச்சு. கையில இருக்கிறது என்னது? தேவனாலே செய்யப்பட்டதும் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டதுமான விசேஷமான ஒரு பலகை. தேவனோடு இருந்தவன், தேவனோடு பேசினவன், அங்கே மலையிலிருந்து தேவனை சந்தித்து தான் கீழே வர்றான். வந்தபோது இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அதை பார்த்த உடனே மோசேக்கு கோபம் வந்துருச்சு. எதுக்கு உபவாசம்? ஏன் உபவாசிக்க வேண்டும்? இந்த மோசேக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். அங்க எகிப்து தேசத்துல இருந்த போது கூட இதே கோபம் மோசையோட இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம கூட தேவனை அறியாம ரட்சிக்கப்படாம உலகத்துல இருந்த போதும் கோபம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கும் போது உலக பிரகாரமான இச்சைகள் இருந்தது. உலகத்தில் இருக்கும் போது அசுத்தங்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது. இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்த போதும் வந்துவிட்ட பிறகும் அவைகள் இருக்கிறது. நம்ம எதுக்கு உபவாசம்? இவைகள் மாற. சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப கோபம் வந்துருச்சு. எகிப்துல இருக்கும் போது மோசைக்கு கோபம் வந்தது. எகிப்தியனை கொன்று போட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்ப இங்க கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே அவன் என்ன செய்தான்? கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே இருந்து உடைத்து போட்டு அவன் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெடுத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி. அந்த வசனம் சொல்லுகிறது 19 கடைசி பகுதி. மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகையை மலையின் அடியிலே எரிந்து தூக்கி போட்டு உடைக்கிறான். எப்படி உடைக்கிறது? சும்மா எல்லாம் உடைக்கல. எப்படி உடைக்கிறது? எரிந்து. அவ்வளவு கோபம். எழுதினது தேவன், கொடுத்தது தேவன், பேசினது தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியம், செய்ய வேண்டிய அநேக காரியம் அவ்வளவு காத்திருந்து பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? கோபம். கோபம். நம்ம இப்ப யோசிப்போமே, நமக்கு எவ்வளவு கோபம் வருது. நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் இருந்த போது எப்படி இருக்கிறோமோ அப்படி இன்றைய வரைக்கும் இருக்கிறோம். பேருக்கு மட்டும்தான் மாற்றம், பேரளவுக்கு தான் மாற்றம். உடைச்சு போட்டுட்டாரு. உடைந்து போட்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். லேவி கோத்திரம் எல்லாம் அப்படி வந்தாங்க. நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தா உன்னுடைய கூட இருந்து இப்படி பாவம் செய்த எல்லாரையும் வெட்டி போடு சொன்னா மோசே. 3000 பேருக்கு மேல அங்கே வெட்டப்பட்டார்கள். எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனாலே விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனங்கள் அங்கே விக்கிரக ஆராதனை செய்த போது மோசே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெட்டி போட்டான். அதே கோபம், அதே எரிச்சல், அதே பக்தி வைராக்கியம் தான். நீங்க நிறைய பேர் பக்தி வைராக்கியம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்பதை உணராம மற்றவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். என்னால மன்னிக்க முடியாது, என்னால பேச முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்னால மாற முடியாது. அப்ப தயவு செஞ்சு உபவாசம். ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து பேசுகிறார். மோசே, இப்ப நம்ம வாசித்த 34:1 இப்ப வாசிக்க மிக அழகாய் புரியும். மோசேயை பார்த்து சொல்கிறார். வாசிக்க முதல் 2 வசனம் வேகமாய். மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொள். 2 கற்பலகை இப்ப உட்கார்ந்து நீ செய்யு சொன்னாரு. சொல்றேன். பல வேளையில தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அதை உடைச்சு கொண்டுருவோம். நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பிள்ளைகள் தன்னுடைய ஆசீர்வாதம் தேவன் கொண்டது ஆசீர்வாதமான இடத்துல வைப்பார், சபைக்குள்ள வைப்பார், ரட்சிப்பார், விடுவிப்பார். பாவ சாப கட்டுகளில தலைமுறையால் சாபங்களில் இருக்கிற குடும்பங்களை ரத்தம் சிந்தி மீட்ட தேவன் நம்முடைய தேவன். உள்ள வந்த பிறகும் கூட
ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்த பிறகு கூட அந்த உலகம் அப்படியே இச்சையில இழுக்கும். அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருக்கோம் நம்மால. அதே நிலைதான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உட்கார்ந்து நீ செய். இப்ப மோசே போகும்போது தேவன் செஞ்சு கொடுத்தாரு, இப்ப அவனை செய்ய சொன்னாரு. நம்ம கற்பலகையை செய்து விட்டனே, அது போலவே செய்யணும். என்ன செய்யணும்? அது போலவே செய்யணும். 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். இழைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், ஒரு மெமரி வேர்ட்ஸ கொடுத்துட்டு அதை எழுதுன்னு சொன்னா நம்ம எப்படி எழுதுறது? பாத்தீங்கன்னா ஏதாவது 2 வார்த்தையாவது முடிச்சிடும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனமாவே கூட இருக்குமே. ஏதோ ஒரு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த வசனத்தை பாதி பேர் தப்பா சொல்லிதான் பண்ணுவாங்க. எந்த வசனமாவது இருக்கட்டும், பதட்டம் இல்ல இது எழுதி கொடுங்கன்னு சொல்லி பாருங்க, 100க்கு 90 பேர் தப்பா தான் எழுதுவோம். காரணம் என்ன? நமக்கு தெரியும், நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறோம், நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்படியே மனதுல பதிந்து விடுகிறோம். சில வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருவோம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் எழுதிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதோ வாசற்படியின்னு கதவு ஞாபகம் வந்துடும். அவன் இதோ வாசற்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன்னு சொல்ற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நம்முடைய மைண்ட்ல என்ன பதியுதோ அப்படியே பதிச்சுக்கிறது. மோசையை பார்த்து சொன்ன உடைச்சு போட்டல, உடைச்சல, அதுல நான் என்ன எழுதிருந்தனோ எழுதுன்ட்டேன். என்ன நான் என்ன எழுதுனோ நீ இப்ப அதை எழுதணும். அப்ப படித்து இருக்கிறான். அழைச்சா சும்மா எல்லாம் அழைக்க மாட்டார் தேவன். அதை வாங்கி என்ன செய்திருக்கான் மோசே? படிச்சிருக்கிறான். படித்து இருதயத்துல பதித்து வைத்துக் கொண்டான். அத வார்த்தைகளை பதித்து வைத்துக் கொண்டான். அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சரியில்லை, கோபம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த கோபம் மாற உபவாசம் பண்ணினான். ஒரு அலையிலே சொல்லுங்க, என்ன ஒரு நாடு பார்த்தீங்களா? நம்மளால அந்த உடைச்சு போச்சு. நானும் படிக்கவே இல்லை. என்ன போய் கேட்டா சொல்லுவோமா இல்ல? நீங்க படிக்க சொல்லவே இல்லையா? கொண்டு போய் தானே சொல்ல சொன்னீங்க. கற்பீடு தான் ஆண்டவரை சொன்னீங்க. அங்க போய் படிச்சுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கோவத்துக்கு உடைச்சிட்டேன். சொல்லுவோமா இல்லையா? படித்து இருக்கிற மோசே இப்ப சொல்றாரு ஆண்டவர், அதை எழுதி என்ன செய்யணும்? எழுதி வாசிக்க அவைகளை எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்தேன். உன்னோடு ஒரு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இழைத்து கொண்டு வா, அதுல நான் எழுதி தருவேன், நான் எழுதுவேன். இப்ப நீ அதை என்ன செய்யணும்? காலமே அதை கொண்டு போன எங்க போடுமா? வசனம் ஆயத்தமாகிற நிலை. பலகை எடுத்துட்டு ஏறணும். எப்படி ஏறணும்? முதல்ல ஏறும்போது எப்படி ஏறினாரு? பலகைலாம் ஒண்ணும் கிடையாது, கையில் ஏறிட்டாரு. இப்ப ஏறும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அத வரைந்து வச்சிருப்பாங்க. அவர் எப்படி வச்சுட்டு ஏறினார்லாம் தெரியல. ஆனா 2 கைகளிலும் அந்த பலகையை வைத்திருக்கிறது போல. அப்படி வச்சுட்டு மலையேறது ரொம்ப கஷ்டம். பலகையை வைத்துக் கொண்டு மலையேறுறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் நீ உடைத்து போட்ட பலகை கொத்த பலகையை நீ என்ன செய்ய? எடுத்துட்டு வா, நான் அதுல எழுதுவேன். இப்ப அடுத்து சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி. விடிய காலத்துல ஆயத்தமாகணும். வரலே சொல்லுங்க, விடிய காலத்துல நீ ஆயத்தமாகணும். நீ காலையில வந்துடணும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? காலையில நிறைய பேரு அதிகாலையில் எழுந்திருக்க ஆசை, ஆனா நிறைய பேர் பார்த்ததே இல்லை அதிகாலை வேலையை. அது எப்பயும் ட்ரை பண்ற சிஸ்டர், என்னால 5 மணி 4 மணி எல்லாம் எழவே முடியாதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தேவன் விரும்புகிற நேரம் இல்லை. அதிகாலையில, அந்த விடியற் காலையில நீ ஆயத்தமாகி வரணும். என்ன ஆயத்தம்? ஒருவேளை நான் ஓடுவேன்னு சொன்னா நீ ஓடணும். ஓடுன்னு சொன்ன என்ன செய்யணும்? ஓடணும். நான் சொல்லுகிறதை செய்கிறதுக்கான ஆயத்தத்தோடு நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறு, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலமே என் சமூகத்துல வந்து நில்லு. அப்ப மலை ஏறணும், பலகையை செய்யணும், ஆயத்தமாகணும். தேவனுடைய சமூகத்துல காலமே போய் நிக்கணும். உட்காரக்கூடாது.
ஆமென். ஒரு நாள் சேர் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில நம்ம சர்வீஸ் எத்தனை மணிக்கு 8ல இருந்து 10 வரை நின்று கொண்டே ஆராதிப்போம் சொல்லி பாருங்க. அந்த சர்வீஸ்க்கு பார்க்கவே வராது. நாங்க கீழே வேணா உட்காந்துட்டுமா சிஸ்டர் கேட்போம்ல, அதை சொல்ல நீ வந்து அங்க நில்லு. அடுத்த வாசிப்போம். உன்னோட இதுதான் விசேஷம். நமக்கு ஒரே பயமா இருக்கும். முதல்ல போவதாவது எதுக்கு போறேன்னு தெரியாமலே போனாரு. இப்ப அவர் சொன்ன வேலையை செய்யல, கொடுத்ததை உடைச்சிட்டாரு. இருந்தது உள்ள எழுதுறதெல்லாம் திரும்ப ஆண்டவர் எழுதி கொடுக்கணும். கையில பலகையோடு போகணும், தனியா வேற போகணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல அலையிலே சொல்லுங்க. சில வேளைகளில இப்படித்தான் நெருக்கம் வரும். ஒருவேளை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணும்போது அழைக்கப்பட்டான் தலைவனாய், அபிஷேகப்பட்டான் தேவ பிள்ளையாய், கடினமாய் இருந்தது. ஒருவேளை அதை லகுவாய் மாற்றிக்கொண்டார் மோசே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏறி வா, அங்கே ஏறி வரும் ஒருவரும் உன்னோடு கூட வரக்கூடாது, ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பனைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக நடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். தொடர்ந்து நாங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு? ஏன் தனியாய் நிற்கிறான்? ஒருத்தர் கூட மலை மேல இருக்கக்கூடாது. ஏன் அங்கே மோசே நின்ற போது கர்த்தர் நீடிய சாந்தமுடையவர், கிருபை உடையவர், இரக்கம் உடையவர் எல்லாம் தொடர்ந்து பாடுகிறான், தொடர்ந்து பேசுகிறான். ஏன் தெரியுமா? என் வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 20வது வசனம் வாசிப்போம். 20-21 கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் 33வது அதிகாரம் 20-21 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற நீ வரணும், நீ வா மோசே, ஆனா நீ என்ன பார்க்க மாட்ட, பார்த்தா செத்து போயிருவ. போகும் வான்னு சொல்றது, நீ சாவு போறன்னு சொல்ற, நீ பார்த்தா செத்து போயிருவ. மோசே என்ன செய்யறான் பாருங்க, நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கிறார். அடுத்த வசனத்துல எப்படியா சொல்றார் வாசிங்க. பின்னும் கர்த்தர் இதோ கண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. கண்மலை. ஒரு அலையிலே சொல்லுங்க. கிறிஸ்து தான் நமக்கு ஒரே வழி தேவனை பார்க்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. மோசையை பார்த்து தேவன் சொன்னார், என்னிடத்துல என் அண்டையில ஒரு இடம் இருக்கு, அது கண்மலை, அது கண்மலை, கண்மலையாகிய கிறிஸ்து, நீ அங்க வந்து நில்லுன்னு சொன்னாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. கண்மலையின் அந்த வெடிப்பில வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. நீ வா மோசே, ஒரு மனுஷனே என்னை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் என்னுடைய சமூகத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த கண்மலையில வைத்து உன்னை நான் பாதுகாப்பேன். போயிட்டான், போய் சேஃபான நின்னுட்டான். கண்மலை மேல, கிறிஸ்துவின் மேல நிக்க ஜெபமும் உபவாசமும் நமக்கு வேணும். ஆமென், 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 ஆமென். அங்கே நின்றுதான் அங்கே பேசுகிறான், அங்கே நின்றுதான் பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். என்ன பேசுறான்? 7வது வசனம் இப்படியே சொல்லி வாசிக்கிறோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அங்க சொல்லிட்டே போறான். என்ன சொல்றான்? உன்னை உடைச்சு போட்டாச்சு, பாவம் பண்ணி இருக்கிறோம், அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம், மீறி இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை செய்யல, கோபப்பட்டு இருக்கிறோம், எல்லாம் தெரியும் மோசேக்கு. முதல் முறை இந்த ஜபம்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் பாட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொன்னார் நீ வா மோசேன்னு சொன்னோடனே அழகா போயிட்டாரு. இப்பதான் ஜெபம் ஆரம்பிக்கிறது. அவன் ஜெபிக்கிறவன், தேவனை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன், தேவ பிள்ளை, அபிஷேகப்பட்டவன். உள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபியர்,
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறோம். ஆனாலும் 1000 தலைமுறைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரா? இரக்கத்தை காண்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இறங்குகிற தேவன். ஒருவேளை நம்ம எதற்கு உபவாசிக்கிறோம், எதற்கு செபிக்கிறோம்? ஒருவேளை பாவம் நிறைந்த இந்த உலகத்துல எத்தனை முறை மீறி மீறி நடந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர். அவன் இறங்குகிற தேவன். அடுத்து சொல்லுங்க, வாசிங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு மோசே தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, உடைய கண்களில எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவரே நான் வந்து உயிரோட திரும்பி போனோம், நான் வந்துச்சு ஆண்டவரே, நீ கூப்பிட்டீங்க ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீ சொன்ன வேலையை நான் சரியா செய்யல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த உடைய கைகளினாலே செய்யப்பட்ட நீர் எழுதின அந்த கற்பனையை உடைத்து போட்ட ஆண்டவரே, என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. ஆனாலும் உடைய கண்களில எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்ன செய்வோம்? வாசிங்க. நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் கனமா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேவனோடு உடன்படிக்கை. மோசே அங்க போய் மலையில நின்று அங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஆண்டு சொல்கிறான். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் தேவ பிள்ளையே நீ ஆலயத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, தேவனிடத்துல அங்கே உபவாசத்தோடு காத்திருக்கும் போது இந்த வார்த்தைகளை நினைத்துக்கொள். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுடைய கண்கள் காண செய்வேன். நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய சத்துருக்கள் கண்கள் காண, ஒருவேளை எதிர்க்கிற போராடுகிற நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற ஆட்களை பார்த்து தேவ பிள்ளையே நீ பயப்படாதே, தேவன் ஒரு உடன்படிக்கை அன்னைக்கு மோசையோடு செய்கிறோம். மோசே நீ பயப்படாதே. அவன் சொன்னது போலவே, பேசினது போலவே, துதித்தது போலவே, ஜெபித்தது போலவே அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உடைய தேவன், மன்னிக்கிறவர். நம்ம சொல்ற பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன். இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். வரலிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவி சொல்லுங்க. ஒருவேளை உபவாசிக்கிறான், நிறைய குறைகள் இருக்குது. மோசேக்கு குறைகள் இருந்தது. மோசே ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். மோசே, நான் அதிசயத்தை செய்வேன், மோசே அற்புதங்களை செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறதை, நான் தேவனுடைய பிள்ளை நீ என்பதை உன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்னார். ஒருவேளை நான் அதிசயங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒருவேளை உபவாசிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா? உபவாசித்து ஜெபித்து திரும்பவாய் அந்த கற்பனைகளை மோசே வாங்கி கொண்டு அந்த வேத பகுதி சொல்றது, அவன் இறங்கி வருகிறான். முந்தைய நிலை வேற, இந்த பிந்தைய நிலை வேற, பின்னிலை. ஒருவேளை 2 நிலை ஒவ்வொரு மனுஷனுக்குமே உண்டு. 2 முறை 40 நாட்கள் மோசே உபவாசித்துதான் உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முன்னாடி போனா உபவாசித்தான், தேவனோடு இருந்தான், கற்பனையை வாங்கி கொண்டு வந்தான், ஒரு நொடி பொழுதுல அதை உடைத்து போட்டான். ஆனா அடுத்த நிலை அப்படி வாழ்க்கையில கூட உபவாசித்து வந்திருக்கிறான், உபவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். பழைய மனுஷர்களாகவே இருந்து உபவாசிக்க நம்ம அழைக்கப்படுவேன். புதிதாக்கப்பட்ட ஒரு நிலை. என் தேவன் என்னை மன்னிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், என்னை அபிஷேகிக்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர்.
அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அதை நம்மோடு கூட என்னோடு கூட இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நீங்க எப்ப விசுவாசிக்க முடியும்னு சொன்னா, தேவனோடு கூட இருந்து உபவாசித்து ஜெபித்து அந்த நம்பிக்கை அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதை உங்களால நம்ப முடியும். இந்த நாளிலும் கூட பலவீனங்கள் மாற முடியும். நம்ம மனசுல இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா மனுஷங்க உள்ள வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா செய்து கொண்டே இருப்போம். இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, மோசே எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் தேவ ஜனங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருந்தான். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் அழிக்கிறது விட நீர் வைத்திருக்கிற புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போகணும்னு சொன்னான். அந்த தாழ்மை அடைச்சதுவரை தாசனாகி மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை நாம அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் நம்ம உபவாசிக்கிற இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து உபவாசிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம கண்களை மூடி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, பழைய ஆண்டவரே கற்பலகை உமால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட செய்யப்பட்ட கற்பலகை மோசே உடைத்து போட்ட போது ஆண்டவரே, அதை போலவே ஒரு கற்பலகை செய்து கொண்டு நீ வாங்க சொன்னீங்க. அவன் வந்த போது திரும்பவுமாய் இந்த கட்டளைகள் எல்லாம் அவனுக்கு ஆண்டவரை சொல்லி எழுதி அவருடைய கரத்துல கொடுத்தவர் நீர்தானே. ஆண்டவரே, எங்களுக்கு கூட கற்றுக் கொடுக்கிறதே இடத்துல காத்திருக்கிறோம், சமூகத்துல காத்திருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எங்களை போதித்து நடத்துகிறவன் எல்லா கண்களும் பூமியில இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் என்பதற்கு அடையாளமாய் அற்புதங்களை அதிசயம் செய்து நீ சாட்சிகளாய் நிறுத்துகிறக்காய் என்று சொல்ல வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவர்களை சந்திங்க. ஜபத்தை கேட்க வர மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கரம் ஆசீர்வதித்து அனுப்பபடி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.